ஓகே. ஸோ மராத்தா ரூல் இன் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அந்த ஆங்கிலோ மராத்தா வார் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் மராத்தியரோட ஆட்சி அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சிவாஜி, ஸோ அதுக்கப்புறம் பேஷ்வாவோட ஆட்சி எல்லாம் பார்த்தோம். ஸோ பேஷ்வாவோட ஆட்சி எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தோம். 1713 இருந்து 1761. எஸ், 1713 இருந்து 1765. ஸோ அது வரைக்கும் நமக்கு இருந்திருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ பேஷ்வாவை பொறுத்த வரைக்கும் மிக வலிமையான பேஷ்வா அப்படின்னு யாரும் சொல்றாங்க? பாஜிராவ். ஓகேவா? சோ தான் வலிமை மிகுந்த பேஷ்வாவா இருந்திருப்பாரு. ஓகே. சோ இப்ப இந்த மராத்தியரோட ஆட்சி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல எப்படி வந்துச்சு, சோ எங்கெல்லாம் பரவுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணதேவராயர் தன்னோட ஆட்சி காலத்துல நயங்கர அமைப்பை வந்து உருவாக்கி இருப்பாரு. அப்ப இதன்படி தமிழ்நாட்டுல செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை இப்படின்னு 3 பெரிய நயங்கராக்களா பிரிக்கிறாங்க. சோ இந்த புதிய முறைப்படி துணைத் தலைவர்கள் பாளையக்காரர்களா நியமிக்கப்படுறாங்க. சோ இந்த பாளையங்கள் இவங்களோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும். சோ மொத்த தமிழ்நாட்டுல வந்து எத்தனை பாளையங்கள் இருந்துச்சு? 72. 72 பாளையங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சோ சோழ சாம்ராஜ்யத்தோட பகுதியா முதலில் இருந்த தஞ்சாவூர், அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பாண்டிய அரசரோட பகுதியா மாறுது. அதுக்கப்புறம் களப்பிரர்கள் வந்து திருப்பி பாண்டியர்கள், சோழர்கள் அந்த மாதிரி திருப்பி வந்திருப்பாங்க. அப்ப இந்த பீரியட்ல மதுரை சுல்தானியத்தோட ஒரு பகுதியா இது வந்து உருவெடுக்குது. கடைசியில நாயக்கர் கைகளுக்கு போயிருக்கும். சோ மதுரை நாயக்கர் தஞ்சாவூர் நாயக்கரிடையே நிலவிய பகை கடைசியில 1673 தஞ்சாவூர்ல நாயக்கர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருது. சோ தஞ்சாவூர்ல 1676 மராத்திய தளபதியான வெங்கோஜி அவரை வந்து ஒரு அரசரா வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்டா மராத்திய தளபதி யாரு தஞ்சாவூருக்கு ஆட்சி பண்றாங்க அப்படின்னா வெங்கோஜி தான். சோ இப்படிதான் தஞ்சாவூர்ல மராத்தியர் ஆட்சி அப்படிங்கிறது தொடங்குது. சோ கர்நாடகத்தின் மேல ஓகே. சோ கர்நாடகத்தின் மீது 1677 படையெடுத்த சிவாஜி வெங்கோஜியை அகற்றிட்டு அவரோட ஒன்றுவிட்ட சகோதரர் சந்தாஜியை அந்த பதவியில அமர்த்துறாரு. ஓகே. அப்ப சிவாஜி என்ன பண்றாரு, வெங்கோஜி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச அவரோட கசினான சந்தாஜிய நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா வெங்கோஜி வந்து மறுபடியும் தஞ்சாவூரை கேப்சர் பண்ணி அவரே வந்து அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. அண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பையன் ஷாஜி வந்து தஞ்சாவூரை ஆட்சி புரியுறாரு. சோ ஷாஜிக்கு வாரிசு இல்லாம போனனால அவரோட சகோதரர் முதலாம் சரபோஜி அடுத்த ஆட்சியாளரா அமர்றாரு. சோ 1712 இருந்து 28 வரைக்கும் ஒரு 16 வருஷம் அந்த ஆட்சியில இருந்திருப்பாரு. அவருக்கு அப்புறமா துக்கோஜி வந்து ஆட்சி கட்டில் அமர்றாரு. சோ அவருக்கு அப்புறமா பிரதாப் சிங் வந்திருப்பாரு. அவரோட பையன் துல்ஜாஜி அந்த ஆண்டில் 10 வயதான 2வது சரபோஜி அரியணை ஏறினார். சோ இந்த 2வது சரபோஜி தான் பாத்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு நிறைய ஒரு நல்லது அப்படிங்கறத பண்ணியிருப்பாரு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா வெங்கோஜி வந்து வராரு. சோ வெங்கோஜி அல்லது எக்கோஜி அப்படிங்கிறது அவரோட பேரு. சோ வெங்கோஜி வந்ததை சிவாஜி என்ன பண்றாரு, வெங்கோஜியை நீக்கிட்டு சந்தாஜி அப்படிங்கிற அவரோட கசினை வந்து உட்கார வைக்கிறாரு. சோ வெங்கோஜி மறுபடியும் தஞ்சாவூர் மேல படையெடுத்து அந்த சந்தாஜியை வந்து நீக்கிட்டு இவர் ஆட்சியை கைப்பற்றாரு. சோ இவர் இறந்ததுக்கு அப்புறமா வெங்கோஜி இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பையனான ஷாஜி ஆட்சி பண்றாரு. ஷாஜிக்கு வந்து வாரிசு இல்லாதனால அவரோட பிரதரான முதலாம் சரபோஜி வராரு. சோ சரபோஜிக்கு அப்புறமா துக்கோஜி வராரு. சோ துக்கோஜிக்கு அப்புறமா பிரதாப் சிங், பிரதாப் சிங்குக்கு அப்புறமா அவரோட பையன் துல்ஜாஜி, துல்ஜாஜிக்கு அப்புறமா 2ஆம் சரபோஜி அப்படிங்கிறது அவங்களோட ஹைரார்கி அப்படியே வருது. இப்ப துல்ஜாஜியோட சகோதரர் அமர்சிங் ஆட்சியை நிர்வகிக்கிறாரு. இந்த வாரிசரசியலை எதிர்த்த ஆங்கிலேயர் 2வது சரபோஜியின் மீது ஒப்பந்தம் ஒன்றை திணிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 2ஆம் சரபோஜி தனது அரசு நிர்வாகத்தை ஆங்கிலேயர் வசம் ஒப்படைக்க நேரிட்டது. அப்ப 2ஆம் சரபோஜி தஞ்சாவூரை ஆண்ட மராத்தியரோட போன்ஸ்லே சாம்ராஜ்யத்தோட கடைசி ஆட்சியாளரா இருக்கிறாங்க. அப்போ 2ஆம் சரபோஜி பார்த்துட்டோம் அப்படின்னா மிக சிறந்த ஆட்சியாளர். சோ ஜெர்மானிய சமய பரப்பாளர் ஃப்ரீட்ரிக் ஸ்வார்ட்ஸிடம் கல்வி பயின்ற அவர் பல ஐரோப்பிய மொழிகள்ல புலமை பெற்றிருக்காரு. அவருடைய நூலகத்தில் கல்வி புலத்தில் உள்ள அனைத்து பிரிவுகளுக்குமான புத்தகங்கள், சோ அவங்க லைப்ரரியில பார்த்தோம் அப்படின்னா நிறைய புக்ஸ் அப்படிங்கறது வச்சிருந்திருப்பாங்க. சோ அவரது நவீனமயமாக்கும் இரு திட்டங்களும் மராத்தி, சான்ஸ்கிரிட் மொழிகளுக்கான அச்சகம் ஏற்படுத்துதல், ஆங்கில வட்டார மொழிகள்ல கல்வியை இலவசமா கத்துக் கொடுக்கறதுக்காக நவீன பொது பள்ளிக்கூடங்கள் அமைத்தல், சோ இதெல்லாம் அடங்கும். சோ நமக்கு வந்து இந்த பெர்ஷியன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஆட்சி மொழியா இருந்திருக்கும். அது வந்து எப்போ வந்து இங்கிலீஷ் மாத்துவாங்க, 1835ல வந்து மாத்துவாங்க இல்லையா? ஓகே. சோ அதே மாதிரி ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இந்தியர்களும் எழுதலாம், எழுதி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொண்டு வருவாங்க? 1853 சார்ட்டர் ஆக்ட் படி 1854ல மெக்காலே கமிட்டி போடுவாங்க. சோ அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் நமக்கு கொண்டு வருவாங்க. ஓகே. சோ அடுத்து டான் சொசைட்டி எப்போ, யாரு? விடிவெள்ளி கழகம் 1902 சதீஷ் சந்திர முகர்ஜி வந்து கொண்டு வந்திருப்பாரு.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வுட்ஸ் டிஸ்பேட்ச் எப்போ? சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேட்ச் 1854. எஸ் 64. 1854ல. ஓகே. ஸோ எந்த சார்ட்டர் ஆக்ட்ல கல்விக்குன்னு சொல்லிட்டு 1 lakh அலோகேட் பண்ணியிருப்பாங்க? 1813. 1813. எஸ் 1813. ஸோ இந்தியால கிறிஸ்தவ மிஷனரிஸ் அலோ பண்ண சார்ட்டர் ஆக்ட் எது? 1813. எஸ் 1813 தான் அலோ பண்ணியிருக்கும். ஸோ இந்தியால பைகேமரலிசம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எந்த ஆக்ட் படி வந்துச்சு? 1919. 1919. எஸ் 1919 ஆக்ட் படி வந்துச்சு. ஓகே. ஸோ இந்தியால எதெல்லாம் பைகேமரலிசம் இருக்கு ஸ்டேட்ஸ்? ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பீகார், பீகார், உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா. ஓகே. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த 6 ஸ்டேட்ல தான் நமக்கு பைகேமரலிசம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சட்ட மேலவை அமைப்பது அல்லது நீக்குவது அதுக்கான ஆர்டிகல் 169. எஸ் ஆர்டிகல் 169 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்ல இந்த 15% வந்து மினிஸ்டர்ஸா இருப்பாங்க, கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு 91st சொல்லக்கூடிய. 91st Constitution Amendment. ஓகே. எந்த ஆர்டிகல்? 75 clause 2. 75 1A. A. ஓகே. இங்க ஸ்டேட்டுக்கு 154 1A. எஸ் 164ல 1A. அங்க பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல்ல 75ல 1A அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபைன். ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கறத எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்டா? யாரு அப்படின்னா ஒய்பி சவான். ஓகேவா? ஒய்பி சவான் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவரு கொண்டு வந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல சில சேஞ்சஸ் பண்ணி யாரு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா தினேஷ் கோஸ்வாமி வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகே. தினேஷ் கோஸ்வாமி கொண்டு வந்திருப்பாரு. அப்ப ஆன்டி டிஃபெக்ஷன் லா எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனா? ஒய்பி சவான். ஸோ இவரு கொண்டு வந்ததுல சில சேஞ்சஸ் பண்ணி திருப்பி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது தினேஷ் கோஸ்வாமி வந்து கொடுத்திருப்பாரு. ஓகே. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க அப்போ 2ஆம் சரபோஜி எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய நவீன பொது பள்ளிக்கூடங்கள் அமைத்தல், ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சரஸ்வதி மகால் நூலகத்தோட விரிவாக்கம், ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன்ல வந்து அதிகமான பங்களிப்பு அப்படிங்கிறது இவருக்கு இருந்திருக்கும். ஸோ சரஸ்வதி மகால் நூலகம் யாரால கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா நாயக்க மன்னர்களால கட்டப்பட்டது. பட் அதை மெயின்டைன் பண்ணி நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணது யாருன்னா 2ஆம் சரபோஜி தான் பண்ணியிருப்பாரு. மராத்திய அரசவையோட அன்றாட அலுவல்கள் 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு மராத்தியரிடையே நடந்த கடித போக்குவரத்து இதெல்லாம் வந்து மோடி எழுத்து வடிவ ஆவணங்களா அமைஞ்சிருக்கும். சோ மராத்தி மொழியில் அமைந்த ஆவணங்கள் மோடி எழுத்து வடிவில் எழுதப்பட்டன அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. அப்ப மோடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி எழுத்து வடிவம். சோ இப்ப இவருக்கு 2ஆம் சரபோஜியை பொறுத்த வரைக்கும் இவரோட அந்த மாடர்னைசேஷன் அப்படிங்கிறதுல இன்னொரு முக்கியமான கான்செப்டா இருந்தது என்ன அப்படின்னா ஒரு பிரஸ் அப்படிங்கிறத நிறுவனம் அப்படிங்கிறது இவரோட விருப்பம். அண்ட் இதுவே மராத்திய மற்றும் சான்ஸ்கிரிட் மொழிகளுக்கான முதலாவது அச்சகம். அப்ப சரஸ்வதி மகால் நூலகத்தை மேம்படுத்துவதும் அவரோட திட்டங்கள்ல இன்னொரு முக்கியமான ஒரு பங்கா இருந்துச்சு. இவரது அரசவை மூலம் நவீன பொது பள்ளிகளை நிறுவி ஆங்கிலம் பிரதேச மொழிகளில் பாடங்கள் இலவசமா கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதா. சோ இங்கிலீஷ்லயும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் ரீஜனல் லாங்குவேஜ்லயும் எஜுகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறது இவரோட ஒரு முக்கியமான ஒரு ஆசையா இருந்திருக்கும். அதுவும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதா. அவர் காலத்தில் வாழ்ந்த தரங்கம்பாடி சமயப்பரப்பு குழுவை சார்ந்த CS ஜான் என்பவரை கல்வித்துறையின் முன்னோடியாக மன்னர் சரபோஜி கருதினார். ஜான் கல்வித்துறையில் புதிய பரிசோதனை சீர்திருத்தங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாரு. பாடத்திட்டம் மற்றும் கல்வி பயிற்றும் முறைகளில் நவீன முறைகளையும் மாணவர்களுக்கு உறைவிட பள்ளி முறையை அறிமுகம் செய்கிறாரு. சோ இந்த ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி ஃபுட் அண்ட் ஷெல்டர், சோ இதெல்லாம் வச்சு அங்கேயே ஸ்டே பண்ண வச்சு அவங்களுக்கு கல்வி கொடுக்கிற இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது 2ஆம் சரபோஜி டைம் பீரியட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 1812ல ஆங்கிலேய காலனி அரசுக்கு அவர் சமர்ப்பித்த முக்கிய திட்டத்துல தமிழ் ஆங்கில வழியில் இந்திய மாணவர்களுக்கு இலவச பள்ளிகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அண்ட் கிறிஸ்தவர் அல்லாத மாணவர்களுக்கு ஆங்கில வழி கல்வி கிடைக்காத சூழல் நிலவிய காலகட்டம். அப்ப சென்னை ஆளுநர் தாமஸ் மன்றோ 1820ல தொடக்க பொதுப்பள்ளிகளுக்கான ஒரு திட்டத்தை யோசனையா சொல்றாங்க. ஆனா கம்பெனி அரசு 1841 வரைக்கும் நவீன பள்ளிகளை உள்ளூர் குழந்தைகளுக்காக சென்னையில அவங்க ஏற்படுத்தவே இல்லை. இதற்கு மாறாக ஜெர்மானிய சமய பரப்பு குழு ஆங்கில வழி மற்றும் வட்டார மொழி பள்ளிகள் ஆகியவற்றை தெற்கு மாகாணங்களில் 1707ஆம் ஆண்டு உள்ளது நடத்தியிருக்காங்க. ஓகேவா? சோ பிரிட்டிஷ்காரங்க நடத்தல, ஆனா அவங்களுக்கு பதிலாக இந்த ஜெர்மானிய சமய பரப்பு குழு, சோ அந்த ஜெர்மானிய மிஷனரிஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 1707 டைம் பீரியட்ல இருந்து நிறைய இந்த ஸ்கூல்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இங்கிலீஷும் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல. சோ
இரண்டாம் சரபோஜி சமய பரப்பு குழு மற்றும் காலனி அரசுக்கு முன்னோடியா 1803 தஞ்சாவூர்ல கிறிஸ்தவர் அல்லாத உள்ளூர் குழந்தைகளோட கல்விக்காக முதலாவது நவீன பள்ளியை வந்து நிறுவுறாரு. உயர்கல்வி நிறுவனங்களை இந்திய அரசர்கள் நடத்திய போதிலும் அவர்கள் தொடக்க பள்ளிகளை நடத்தியதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ நிறைய ஹையர் எஜுகேஷனுக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அந்த எலிமெண்டரி பிரைமரி எஜுகேஷனுக்காக பெருசுவ எதுவுமே பண்ணல. அண்ட் ஆதரவற்றவர்கள் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு என தஞ்சாவூர் மற்றும் இதர அண்டை மாநிலங்களில் இலவச தொடக்க மற்றும் உயர்நிலை பள்ளிகளை நிர்வகித்தது மன்னர் சரபோஜியோட முக்கியமான முன்முயற்சி. அனைத்து நிலைகளிலுமான பள்ளிகள், நன்கொடை பள்ளிகள், கல்லூரி, சமஸ்கிருத உயர்கல்விக்கான பாடசாலை, சோ இதெல்லாம் அதுல அடங்கும். அரசவை மேன்மக்கள், வேத அறிஞர்கள், ஆதரவற்றோர், ஏழைகள், இந்த மாதிரி அனைவருக்கும் இந்த பள்ளிகள் சேவை புரியுது. புதிய மற்றும் நவீன கல்வி முறைக்காக நவ வித்யா அப்படிங்கிறது ஒரு முறையை அரசவை நடத்திய இந்த பள்ளிகள்ல அறிமுகம் செய்தது இன்னொரு முக்கியமான முன்முயற்சி. ஓகேவா? இப்ப நவ வித்யா அப்படிங்கிறது இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது. சோ 1803 நிறுவப்பட்ட முக்தாம்பாள் சரித்திரம் அரசரோட விருப்பமான ஒரு அன்ன சத்திரம். சோ இங்க 1822 2 வகுப்பறைகளில் காலை மாலை அப்படின்ட்டு 15 ஆசிரியர்கள் பல்வேறு சமூகத்தை சேர்ந்த மொத்தம் ஒரு 464 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மத பரப்பாளர்கள், சோ இந்த மிஷனரிஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்ணந்தன் குடியில் நடத்திய ஏழை கிறிஸ்தவ மாணவர்களுக்கான பள்ளியையும் சரபோஜி ஆதரிச்சிருப்பாரு. சோ அதே மாதிரி அவரது வள்ளல் தன்மைக்கு சான்றாக ஆதரவற்றோருக்கான பள்ளி இருக்குது. மனிதர்களுக்காகவும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரித்த தன்வந்திரி மஹால் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை சரபோஜி நிறுவறாரு. நோயாளிகளோட ஆவணங்களை பராமரிக்கும் முறையும் அறிமுகம் செய்யப்படுது. நவீன மருத்துவர், ஆயுர்வேதம், யுனானி, சித்தா மருத்துவ சிகிச்சைக்கான மருந்துகள் குறித்து ஆராய்ச்சி பண்றாரு. 18 தொகுதிகள் அடங்கிய ஆராய்ச்சி புத்தகத்தை இவர் உருவாக்கி இருப்பாரு. பிரத்யேகமான கை ஓவியம் மூலமா முக்கிய மூலிகைகள் பற்றிய தகவல்களை சரபோஜி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. ஆளுநர் மன்றோவின் கல்வி கணக்கெடுப்புக்காக உருவாக்கப்பட்ட 1823 ஆண்டின் அறிக்கைப்படி தஞ்சாவூர் முழுவதும் இருந்த 44 பள்ளிகளில் அரசவை மூலமாக 21 இலவச பள்ளிகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேவா? மொத்தம் 44ல 21 அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்கூல். சமய பரப்பாளர்கள் 19 பள்ளியையும் ஆலய நிர்வாகம் ஒரு பள்ளியையும் நடத்தினர். ஆசிரியர்கள் தாங்களாவே இலவசமா 3 பள்ளிகளை நடத்தியிருப்பாங்க. மிக முக்கியமான புனிதத்தல வழித்தடங்களில் அமைந்திருந்த 13 சத்திரங்கள் மூலமாக யாத்ரீகர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவும் உறைவிட வசதியும் செய்து கொடுக்கப்பட்டது. ஓகேவா? சோ யுவான் சுவாங்கோட அந்த பயண குறிப்போட பேர் என்ன? சியூகி. எஸ், சியூகி அப்படிங்கிறது. பாகியானோட பயண குறிப்பு கோஹோகி. எஸ், கோகோகி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இதுவே இபன் பத்தூதாவோடது ரெகிலா. எஸ், ரெகிலா அப்படிங்கிறது இபன் பத்தூதாவோடது. ஓகேவா? இபன் பத்தூதா எந்த நாட்டு பயணி? மொரோக்கா. எஸ், மொரோக்கோ நாட்டு பயணி. ஓகே ஃபைன். சோ அப்ப இது வந்து ரொம்ப முக்கியம். இது பிஒய்க்யூல கேட்டிருப்பாங்க. இந்த தாமஸ் மன்ரோவோட கல்வி கணக்கெடுப்பு. ஓகேவா? 1823 ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இங்க ஒரு பாக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. சோ ராஜா தேசிங், மராத்திய அரசர் ராஜாராம் முகலாய படைகளோட அச்சுறுத்தல் காரணமா ராய்கரத்துல இருந்து தப்பி ஓடி செஞ்சியில அடைக்கலம் புகுந்திருப்பாரு. ஓகேவா? சோ மராட்டியர்களோட இரண்டாவது கோட்டை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது? செஞ்சி. செஞ்சி கோட்டை தான் அழைக்கப்படுது இல்லையா? சோ செஞ்சியை வந்து என்னன்னு சொல்லுவோம்? கிழக்கின் கிழக்கின் ட்ராய். ஓகே, எஸ், ட்ராய் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது. சோ மொத்தம் எத்தனை மராத்தா லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கு வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க? 12. ஓகேவா? எஸ், 12ல 11 வந்து எங்க இருக்குது? மகாராஷ்டிரால. 1 எங்க இருக்குது? செஞ்சி. ஓகேவா? செஞ்சில தான் இருக்குது, விழுப்புரம். சோ இப்போ 45வது யுனெஸ்கோ ஹெரிடேஜ் லிஸ்ட் ஆட் பண்ணப்பட்டது சாரநாத் பௌத்த தலம். ஓகேவா? சாரநாத் புத்திஸ்ட் ஸ்தல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பிரேரணா ஸ்தல் எங்க இருக்கு? பிரேரணா ஸ்தல் லக்னோ. ஓகேவா? சோ லக்னோ யூபில வந்து இருக்குது. சோ இங்க என்ன வச்சிருக்காங்க? தீன் தயாள் ஸ்டாச்சூஸ் வந்து வச்சிருக்காங்க. தீன் தயாள் உபாத்யாயா, அடுத்தது அடல் பிகாரி வாஜ்பாய், இன்னொருத்தர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி இல்லையா? சோ ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் எப்ப கொண்டு வந்தாங்க? 2016ல கொண்டு வந்தாங்க. எந்த ஸ்கீமுக்கு பதிலா? புரா ஸ்கீமுக்கு பதிலா கொண்டு வந்திருப்பாங்க. புரா ஸ்கீம் அப்படிங்கிறது யாரோட கனவு திட்டம்? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களோட கனவு திட்டம். அப்துல் கலாம் அவர்களுக்கு எப்ப பாரத ரத்னா கொடுத்தாங்க? 1997.
எஸ் 1997ல இன்னொருத்தவங்களுக்கு பாரத ரத்னா கொடுத்திருப்பாங்க. யாரு? அந்த அம்மா பேர் என்னது? ஆசாத் அலி. எஸ், அருணா ஆசப் அலி. ஓகேவா, சூப்பர். சோ அருணா ஆசப் அலி வந்து அவங்களுக்கு இன்னொரு பட்ட பெயர் சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம்? ஹீரோயின் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட். எஸ், ஹீரோயின் ஆஃப் குவிட் இந்தியா மூமெண்ட்னு சொல்லுவோம். அப்ப குவிட் இந்தியா மூமெண்டோட ஹீரோ யாரு? ஜேபி நாராயண். எஸ், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். ஓகேவா. சோ 100வது ராம்சார் சைட் வந்து எங்க இருக்கு? யூபி. ஓகே, பேரு? இல்ல இந்த நாராயணன் தான் வரும். ஜெயபிரகாஷ் நாராயணன் பேர்ட் சான்ச்சுரி. ஓகேவா. 101 அருணாச்சல் பிரதேஷ். 101 கிளாப் லேக், அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா, ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப செஞ்சில இவர் அடைக்கலம் புகுறாரு. யாரு? இந்த ராய்கர்ல இருந்து தப்பி ஓடி வந்த இந்த ராஜா தேசிங். ஓகேவா. சோ இப்போ படைத்தளபதி சுல்பீர் கான் தலைமையிலும் பின்னர் தாவூத் கான் தலைமையிலும் அவரை தொடர்ந்து சென்ற முகலாய படைகள் செஞ்சியை கேப்சர் பண்ணுது. செஞ்சிக்கு எதிரான முகலாய தாக்குதலில் பண்டேலா ராஜபுத்திர தலைவர் ஸ்வரூப் சிங் செஞ்சி கோட்டையோட கிலாதாரா 1700ல பணியில் அமர்த்தப்படுறாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஸ்வரூப் சிங் செஞ்சி முழுவதையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். 1714ல அவர் மறைந்த பிறகு அவருடைய மகன் தேஜ் சிங் அதாவது தேசிங் செஞ்சியோட ஆளுநரா பொறுப்பேற்கிறாரு. முகலாய மன்னருக்கு கப்பம் கட்ட மறுத்ததை அடுத்து நவாப் சதத் உல்லா கானின் கோபத்திற்கு ஆளாகிறாங்க. ஓகேவா. சோ என்னால வரியெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அதனால இந்த கிங்கோட கோபத்துக்கு ஆளாகிறாங்க. சோ அதை தொடர்ந்து நடந்த சண்டையில் 22 வயதையான ராஜா தேசிங் கொல்லப்படுறாரு. அவருடைய இளவயது மனைவி வந்து உடன்கட்டை ஏறுறாங்க. ராஜா தேசிங் நவாப்புக்கு எதிராக வெளிப்படுத்திய வீரம் மக்களிடையே கதை பாடல்களாக உருவெடுத்திருக்கும். ஓகேவா. அப்ப உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்டா யாரு ஒழிச்சிருப்பாங்க? ராஜாராம் மோகன் ராய். யாரோட வில்லியம் பெண்டிங். 1829 டிசம்பர் 4ல வில்லியம் பெண்டிங் பிரபு ராஜாராம் மோகன் ராய் ஹெல்ப்போட ஒழிக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் வங்காளத்துல யாரு? வில்லியம் கேரி. எஸ், வில்லியம் கேரி இல்லையா. சோ அவர் வந்து ஒழிக்கிறாரு. 1861ல எஸ், குயின் விக்டோரியா. ஓகேவா, குயின் விக்டோரியா வந்து ஒழிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1913ல மெட்ராஸ்ல ஒழிச்சது லூசிங்டன். எஸ், லூஷிங்டன் வந்து ஒழிச்சிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சதி ப்ராஹிபிஷன் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 87. எஸ், 1987. சோ எந்த கேஸோட பின்னணி? ரூப் கன்வார் சிங் ராஜஸ்தான். ரூப் கன்வார் கேஸ் ராஜஸ்தான். சோ அதோட பேசிஸ்ல தான் 1987ல என்ன பண்றாங்க அப்படின்னா சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கறது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். சோ தமிழ்நாடு ஈவ் டீசிங் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1998. ஓகேவா. 1998 மே 29ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ எந்த சம்பவத்தோட எதிரொலியா தமிழ்நாட்டுல ஈவ் டீசிங் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது? காலேஜ் எஸ், எத்திராஜ் காலேஜ்ல அந்த ஒரு பொண்ணை வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகேவா. சோ எஸ், சோ அந்த ராகிங் பண்ணி இது பண்ணுவாங்க. சோ அதோட ஒரு எதிரொலியா தான் வந்து 1998 மே 29ல பாத்தீங்க அப்படின்னா ஈவ் டீசிங் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டுல. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த விமன் இன்டீசென்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். அந்த பெண்களை 1986. ஓகேவா. சோ அதையும் indecent representation of women. indecent representation of women. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல 97 ஒன்னு 1999 ஒன்னு படிச்சிருக்கோம்ல மேம் ஸ்கூல் புக்ல. 1999 அது வந்து அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் நினைக்கிறேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில கல்வி கற்ற துபாஷி எழுத்தர்கள் ஐரோப்பிய மற்றும் இந்திய அரசவைகளுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்த இந்து மற்றும் கிறிஸ்தவ மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய பொறுப்புகளை ஏற்க முடியுது. சரபோஜி அரசவையின் 2 பண்டிதர்கள் கிழக்கிந்திய கம்பெனி நடத்திய புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியில மொழிபெயர்ப்பு மற்றும் அச்சு கலாச்சாரத்தோட தலைவரா திகழ்கிறாங்க. சோ சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் எப்போ அந்த ஏரியாவை விலைக்கு வாங்கி எப்ப கட்ட ஆரம்பிச்சு எப்ப கட்டி 44ல முடிச்சு. ஓகே. சோ 1639ல அதை விலைக்கு வாங்கியிருப்பாங்க. 1640ல வந்து கட்ட ஆரம்பிச்சு 1644ல வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோ சரபோஜி ஜான் ஆகியோரின் வாழ்வியல் திட்டங்கள் காலனி ஆதிக்க தமிழகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களின் வரலாற்றில் தனிநபர்களும் டேனிய தமிழ் மீன்பிடி கிராமங்களை போன்ற இடங்களும்
மராத்திய தமிழ் இளவரசர் ஆட்சி பகுதியும் வகித்த பாத்திரத்தை படம் பிடித்து காட்டுது. சோ பாரம்பரிய இந்திய கலைஞர்களான நடனம், இசையை ஆதரிப்பதில் பெரும் கொடையாளராக சரபோஜி விளங்குறாரு. சோ குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முத்ரா ராட்சசி ஆகிய புத்தகங்களை இவர் எழுதியுள்ளார். சோ இதே மாதிரி பேர்ல ரிசம்பிள் ஆகிற புக்ஸ் யார் எழுதியிருப்பாங்க? பெத்தனா வேற ஒருத்தர் காளிதாசர் எழுதுனது. காளிதாஸ். காளிதாசர் வந்து எழுதியிருப்பாரு. இதே மாதிரி தேவேந்திர தேவேந்திர சந்திரகுப்தமா, சோ அந்த மாதிரி ஒரு புக்கு. அப்புறம் முத்ர ராட்சசியம் அப்படிங்கிறது தேவி சந்திரகுப்தம். ஓகேவா? சோ அந்த புக் வந்து காளிதாசர் வந்து எழுதியிருப்பாரு. ஃபைன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கர்நாடக இசையில் மேற்கத்திய இசை கருவிகளான கிளாரினெட், முத்தராட்சிஷம் அவர்தான் எழுதியிருப்பாரு. விஷாகதத்தரா. ஓகே. சோ முத்ரா ராட்சசம். ஓகே, ரைட். சோ விஷாகதத்தர். சோ இதே மாதிரி நேம்ல வந்து சேம் இதே மாதிரி 3 புக் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஃபைன். சோ கிளாரினெட், வயலின் ஆகிய கருவிகளை வந்து அறிமுகம் பண்றாங்க. சோ இது ரொம்ப முக்கியம், பிஒய்க்குள்ள கேட்டிருப்பாங்க. இந்த கிளாரினெட், வயலின் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா இவர்தான். சோ வந்து இந்த பரிவாதினி அப்படிங்கிற வீணை, சோ யாரு? மகேந்திரவர்ம பல்லவன் முதலாம். முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அதனால அவருக்கு என்ன பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கும்? சங்கீத கலாநிதியா? சங்கீர்ண ஜதி. ஓகேவா? சோ அந்த பேர் வந்து வைக்கப்பட்டிருக்கும். சோ தஞ்சாவூர் ஓவியத்தை பிரபலப்படுத்தும் பணிகளை அவர் செய்யறாரு. ஓவியம் வரைதல், தோட்டமிடுவது, அதுக்கப்புறம் வந்து நாணயங்களை சேகரிப்பது, தற்காப்பு கலைகள், ரத போட்டி, வேட்டை, எருது சண்டை, சோ இதெல்லாம் பிரபலப்படுத்துறதுல சரபோஜி ஆர்வம் கொண்டிருக்கிறாரு. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்துல தமிழ்நாட்டோட முதலாவது வன உயிரியல் பூங்காவை இவர் தான் அமைச்சிருப்பாரு. சோ இதுவும் ரொம்ப முக்கியம். சோ 1832 மார்ச் 7ஆம் தேதி ஏறக்குறைய 40 ஆண்டுகால ஆட்சிக்கு அப்புறமா சரபோஜி இறந்துடுறாரு. அவருடைய அரசு சார்ந்த அனைத்து பகுதிகளிலும் அவரது மறைவு குறித்து துக்கம் அனுசரிக்கப்படுது. அவருடைய இறுதி யாத்திரையில 90,000 பேருக்கு அதிகமாக கலந்து கொண்டனர். அவரது இறுதி ஊர்வலத்தில் சமய பரப்பாளரான அருட்தந்தை பிஷப் கீப்பர் இவ்வாறு கூறினார். சோ என்ன சொன்னாரு அப்படின்னா, முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவரை தவிர அது எவரிடமும் இளவரச தன்மையோடு இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ பிஷப் கீப்பர். சோ இந்த பாரதியாரோட இறுதி ஊர்வலத்துல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 14 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அண்ணாவோட இறுதி ஊர்வலத்துல 1.5 crore. ஆமா, 1.5 கோடி நினைக்கிறேன். சோ அது வந்து கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்து இடம் பிடிச்சிருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ அடுத்தது பாருங்க, வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியவர்கள் யார்? மராத்தியர்கள். ஓகேவா? ஓகே. சோ இவரு நம்ம பாபர் வந்து பானிபட் போர்ல வின் பண்ண என்ன போர் முறை? பீரங்கி. துலுக்மா. ஓகேவா? துலுக்மா அப்படிங்கிற போர் முறை வந்து காரணமா இருந்திருக்கும். சோ மராத்தியர்களுக்கு கொரில்லா போர் முறை. அடுத்தது புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் யாருக்கும் இடையில கையெழுத்தாச்சு? ஜெய்சிங். எந்த வருஷம்? எந்த வருஷம்? 1665 ஜூன் 11. எஸ், 1665 ஜூன் 11. சோ இந்த ராட்சச தங்கடி போர் எப்போ? 1565. 1565. ஓகேவா? அதே மாதிரி இது பிளாசி போர் எந்த வருஷம்? 1757. 1757. பக்சார் போர் 1764. 1764. பக்சார் போர் எந்த உடன்படிக்கையின் மூலமா முடிவுக்கு வந்தது? அலகாபாத். எஸ், அலகாபாத் உடன்படிக்கையின் மூலமா முடிவுக்கு வந்திருக்கும். ஓகே. சிவாஜியோட ஆலோசனை சபை எப்படி அழைக்கப்பட்டது? எஸ், அஷ்டபிரதான். அஷ்ட திக்கஜங்கள் யாரோடது? கிருஷ்ணதேவராயர். நவரத்தினங்கள் யாரோடையது? இரண்டாம் சந்திரகுப்தர். சிவாஜியோட ராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படை அலகோட தலைவரா இருந்தது நாயக். ஓகேவா? சோ மராத்திய சாம்ராஜ்யத்தோட அதிகாரத்தை மேம்படுத்திய பேஷ்வா முதலாம் பாஜிராவ். யாரு வந்து கோகினூர் வைரத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க? நாதிர் ஷா. சோ யாருடைய உடன்படிக்கை முதலாம் ஆங்கில மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது? சால்பை உடன்படிக்கை. 1785. ஓகே. சோ இரண்டாவது ஆங்கில மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலா இருந்தது யாரு? வெல்லஸ்லி. ஓகேவா? சோ கிராம அளவில் வருவாய் வசூலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை ஏற்றவர் பட்டேல். சரியா? இது வந்து பிஒய்க்கு.
சோ மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க எந்த இடம் இரண்டாம் சரபோஜியால் நிறுவப்பட்டது? தன்வந்திரி மகால். எஸ், தன்வந்திரி மகால். முக்தாம்பல் சரித்திரம் எந்த வருஷம்? சத்திரம் 1803. ஓகேவா? 1803. கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சரபோஜி எழுதாத புத்தகம் எது? குமார சம்பவம். குமார சம்பவம். ஓகேவா? சோ இதுல வந்து தப்பா இருக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில் 1660 அப்சல் கான் தக்காணத்தோட ஆளுநரா நியமிக்கப்பட்டான்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த டைம் பீரியட்ல ஷெயிஸ்ட கான் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாரு. சோ சிவாஜியோட வழித்தோன்றல்களை பாதுகாப்பதில் செஞ்சி முன்னணியில் செயல்படல, 2வது கட்ட பாதுகாப்பாளனா இருந்திருக்கும். சிவாஜியோட வருவாய் நிர்வாகம் மனிதாபிமானம் சார்ந்து உற்பத்தி செய்பவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதான் கரெக்ட். சர்தேஷ்முகி அப்படிங்கிறது சிவாஜி வசூலித்த 10% விகித கூடுதல். ஓகேவா? சோ இதே சவுத் அப்படிங்கிறது 4. 1/4. ஓகேவா? 1/4 அப்படிங்கிறது. சோ இதுல சரியானது கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் மராத்தியருடன் நட்புறவு கொண்டு தக்காணத்துல தடையில்லா வணிகம் செய்யும் உரிமை பெற்றனர். சோ எந்த பகுதியில பெற்றிருப்பாங்க? சோ இதான் வந்து கரெக்ட். ஓகேவா? சரி. 1749 ஆற்காட்டு நவாப் தோஸ்தலிய சாஹு வந்து தோற்கடிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ 1740. ஓகேவா? ரகோஜி போன்ஸ்லே வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோரி நேத்து பார்த்திருப்போம் இல்லையா வரிசையா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேஸ்வாக்களோட கீழ் நீதிமன்றம் முழுமை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த தஞ்சை மராத்திய அரசின் போன்ஸ்லே வம்சத்து கடைசி அரசர் யாரு அப்படின்னா வெங்கோஜின்னு கொடுத்திருக்காங்க. சோ இரண்டாம் சரபோஜி தான் வந்து கடைசி அரசர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை சிவாஜியோட கீழ் இருந்த நீதி நிர்வாகம் பழமையான ஒன்று, நிலையான நீதிமன்றங்களும் விதிமுறைகளும் இருந்தன. சோ அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? சோ இந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஜுடிஷியரி கிட்ட போகும். மத்தது எல்லாமே வந்து பஞ்சாயத்திலேயே வச்சு முடிச்சிருவாங்க. எஸ். சோ கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. வடகிழக்கு எல்லைப்புற பகுதியின் பாதுகாப்பை வீழ்ந்து கொண்டிருந்த முகலாய பேரரசு நழுவ விட்டதுன்னு சொல்றாங்க. சோ வடகிழக்கு இல்ல, எஸ், வட மேற்கு அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் நாதிர்ஷாவோட படையெடுப்புக்கு இது வழிவகுத்துச்சு. சோ அது கரெக்ட். 3ஆம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. சோ எந்த வருஷம் நடந்தது? 1761. 1761. இதுக்கு மெயின் ரீசனா இருந்த ஒருத்தர் யாரு? அந்த கிங் அப்துல் அகமது ஷா அப்தலி. ஓகே, அகமது ஷா அப்தலி. சோ அதான் ரீசனா இருப்பாரு. சோ இந்த தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுக்குது இல்லையா? சோ ரெண்டுமே கரெக்ட் தான். காலாட்படை வீரர்கள் மகாராஷ்டிரால இருந்து மட்டும் தேர்வு செய்யப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ யார் மட்டும்தான் மராத்திய வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க? குதிரைப்படை. குதிரைப்படை. ஓகேவா? எஸ், குதிரைப்படை. மத்தது எல்லாமே காலாட்படை வீரர்கள் எல்லாம் மத்த எல்லா பகுதிகளில இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப மராத்தியர் குதிரைப்படையில் பணியாற்ற விரும்பினார். சோ இது கரெக்ட். அப்ப கூற்று தவறு, காரணம் சரி. சோ அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. சோ சிவாஜி மலையலி அப்படின்னு சொன்னது யாரு? அவுரங்கசீப். அப்சல் கான். அப்சல் கான். ஓகேவா? சோ அப்சல் கான் தான் வந்து சொல்லியிருப்பாரு. சோ முதலாம் பாஜிராவ் உத்கீர் போர்னு சொல்லியிருக்காங்க. உத்கீர் போர் எந்த வருஷம்? 1760. சோ யாரு வருவாங்க? யாரு இந்த 1760ல? ரகோஜி போன்ஸ்லே. சோ அவருக்கு முன்னாடி அந்த சாஹு யாரு? கேக்கல. ஓகே, அது பாத்துக்கோங்க யாருன்னு. தைமூர் ஷா பாத்தீங்க அப்படின்னா லாகூரோட வைஸ்ராய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அது கரெக்ட். தேசிங் வந்து செஞ்சி. ஓகேவா? தேசிங்க ராஜா. அடுத்தது பாத்தீங்கன்னா அமாத்தியா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அரசோட பொது கணக்குகள் இல்லையா? சோ பினான்ஸ் மினிஸ்டர். சுமந்த் அப்படிங்கிறவங்க ஃபாரின் அஃபேர்ஸ். ஓகேவா? ஓகே, போர் மற்றும் அமைதி. ஓகே, பண்டிட் ராவ் வந்து பொது ஒழுக்க நடைமுறை. வாக்கிய நாவிஸ் அரசரின் நடவடிக்கை பற்றிய ஆவணங்கள். சோ சிவாஜியோட ஆட்சிக்கு பிறகு வந்தவர்கள். சோ இது நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின், சேம் ஆப்ஷன் வச்சு. சோ இதே கொஸ்டின் தான், புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. சோ சாம்பாஜி, ராஜாராம், சாஹு, இரண்டாம் சாம்பாஜி. ஓகேவா? இதான் சிவாஜிக்கு அப்புறமா வந்த அந்த ஆட்சி அமைப்பு அப்படிங்கிறது. சாம்பாஜி, ராஜாராம், சாஹு, இரண்டாம் சாம்பாஜி. ஓகே, சோ அவ்வளவுதான். மராத்தாஸ் வந்து புக்ல கொடுத்திருக்கிறது இவ்வளவுதான் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆங்கிலோ மராட்டா வார் வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா மட்டும் இருக்கும். இது கொஞ்சம் அந்த புக்ல வந்து அந்த இதெல்லாம் தப்பா கொடுத்துருப்பாங்க. அது என்ன உடன்படிக்கை மூலமா முடிஞ்சிச்சுன்னு. ஸோ இது பெரிய ஸ்டோரி. இந்த ஸ்டோரி அவ்வளோ பெருசா தேவையில்லை. இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். முதலாம் ஆங்கிலோ மராட்டிய போர் 1775ல இருந்து 82 வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கிறேன், ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா முதலாவது மராட்டிய போர் அப்படிங்கிறது ஆங்கிலேயரோட அதீத லட்சியத்தோட விளைவு. ஸோ இந்த வங்காளம் மற்றும் சென்னை அரசாங்கங்கள் முறையே அவத் மற்றும் கர்நாடக அரசாங்கங்கள் மீது தங்கள் செல்வாக்கை அதிகரித்திருந்தாலும் பம்பாய் அரசாங்கம் இந்த பகுதியில ஒரு சக்தி வாய்ந்த மராட்டிய கூட்டமைப்பு இருந்ததுனால அத்தகைய அரசியல் சாதனை எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப மராட்டிய பகுதியில குறிப்பா பார்த்துட்டோம் அப்படின்னா சால்செட் மற்றும் பசைன் துறைமுகங்கள் மீது அது தனது ஏக்க கண்களை வைக்குது. பூனா அரசவையில் அரசியல் செல்வாக்கை பெற முடியும் அப்படின்னு நம்புறாங்க. பேஷ்வா மாதவராவோட மரணத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து வாரிசு இல்லாத ஒரு ரீசன்னால அங்க வந்து சர்ச்சை நிலவுது. ஸோ யார் வந்து அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த டைம் பீரியட்ல இதுதான் தக்க சமயம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க உள்ள வராங்க. ஸோ அவங்க உள்ள வந்து அடுத்தது யாரு வர வைக்கிறது அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்றாங்க. இதனால விரக்தி அடைந்த ரகுநாத ராவ் ஆங்கிலேயரிடம் சென்று அவர்களோட உதவியோட அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு ட்ரை பண்றாரு. சோ இதுதான் வந்து முதல் ஆங்கிலோ மராட்டிய வார் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேக்ரவுண்டா இருக்குது. இப்ப சூரத் உடன்படிக்கையில் தொடங்கிய இந்த போர் சால்பாய் உடன்படிக்கையோட முடிவடையுது. ஓகேவா? அப்போ சூரத் உடன்படிக்கை. சோ இப்ப இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7 மார்ச் 1775ல. சோ இந்த சூரத் ட்ரீட்டி மூலமா பம்பாயில ரகுநாத் ராவ் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இடையில ஒரு கையெழுத்து போடுறாங்க. இதுல மொத்தம் ஒரு 16 கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்ப இந்த கண்டிஷன்ஸ் படி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 2500 வீரர்கள் அனுப்பி ரகுநாத் ராவை வந்து பேஷ்வாவா உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. இதுதான் இந்த சூரத் ஒப்பந்தம். அப்ப இதுக்கு பதிலா ரகோபா என்ன பண்ணணும் அப்படின்னா ரகோபானா இந்த ரகுநாத் ராவை தான் ரகோபான்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க வந்து 2500 பேரை அனுப்பி உனக்கு வந்து பதவியில உட்கார்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். நீ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சால்செட் பசைன் பகுதியையும் சூரத் பரோஸ் பகுதியையும் அதுல இருந்து வரக்கூடிய வருவாயையும் எங்களுக்கு வந்து விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சூரத் உடன்படிக்கையை ஒத்துக்கிறாரு ரகோபா. அப்ப கர்னல் கீட்டிங் தலைமையில ஒரு பிரிட்டிஷ் ராணுவம் சூரத்தை போய் அடையுது. 1775 மே 18 அன்னைக்கு அடாஸ் போர் அப்படிங்கிற ஒரு போர், ஒரு வார் நடக்குது. வார் ஆஃப் அடார் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஆங்கிலேயர்களுக்கும் மராட்டிய படைகளுக்கும் இடையில ஒரு பயங்கரமான போர் நடந்தது. இந்த போர்ல மராட்டியர்கள் தோற்கடித்த போதிலும் அவர்கள் பூனா மீதான ஒரு கட்டுப்பாட்டை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த கீட்டிங் தலைமையில போன படை என்ன பண்ணுது, மராத்திய படையை தோற்கடிச்சிருது. சோ தோற்கடிச்சு என்னதான் தோற்கடிச்சாலும் பூனால மட்டும் அவங்களோட அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அப்படிங்கிறத இவங்களால நீக்க முடியல. இப்ப இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா புரந்தர் உடன்படிக்கை. சோ இந்த புரந்தர் உடன்படிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா 1 மார்ச் 1876. அப்ப ஃபர்ஸ்ட் சூரத் உடன்படிக்கையில ரகோபா வந்து கிங் ஆகணும் அப்படிங்கறது இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. அடுத்தது புரந்தர் உடன்படிக்கையில பாத்தீங்க அப்படின்னா சூரத் உடன்படிக்கையோட நகல் வங்காளத்தில் இருந்த உயர்மட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு, அதாவது கல்கத்தா கவுன்சில் அடைஞ்சப்ப இந்த ஒப்பந்தத்தை நியாயமற்றது, அங்கீகரிக்கப்படாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வாரன் ஹாஸ்டிங் வந்து கர்னல் அப்டனை பூனா தர்பாருக்கு அனுப்பி புரந்தர் ஒப்பந்தத்துல சைன் பண்றாங்க. வாரன் ஹாஸ்டிங் வந்து நீ போய் சைன் போட்டு வா, பாத்துக்கலாம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. சோ இப்படி கல்கத்தால பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் பூனாக்கும் இடையில ஒரு புரந்தர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆகுது. அதுல என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சூரத் உடன்படிக்கையை ரத்து பண்ணிடலாம், ஆங்கிலேயர்கள் ரகோபாவை வந்து விட்டு வெளியேறணும். ஓகேவா? சோ அந்த ரகுநாத ராவ் இருக்காரு இல்லையா, சோ அவரை வந்து வெளியேற்றிடணும். பேஷ்வா அரசாங்கத்தால ரகோபாவுக்கு மாசந்தோறும் 25,000 ஓய்வூதியம் வேணா கொடுக்கலாம். அவர் குஜராத்துக்கு போயிட்டு அங்க கோபர் கிராமத்துல வசிக்கணும். சோ அவர் கம்ப்ளீட்டா இங்க இருந்து வெளியே போயிடணும், வேணா ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வேணா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இருந்தாலும் திடீர்னு ஏற்பட்ட நிகழ்வுகள் காரணமாக இந்த புரந்தர் உடன்படிக்கையை வந்து செயல்படுத்த முடியல. அதனால 1775ல அமெரிக்க சுதந்திர போர் வெடிக்குது. 78ல பிரான்ஸ் இங்கிலாந்துக்கு எதிராக அமெரிக்க தரப்புல இணையுது. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்க வந்து போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் இந்த டைம்ல தான் இந்த பிரெஞ்சு சாகசக்காரர் அப்படிங்கிறவங்க, சோ பிரெஞ்சு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பூனாவை ரீச் பண்றாங்க. இது வாரன் ஹாஸ்டிங்க மிகவும் எச்சரிக்கை செய்தது. இவர் உடனடியா புரந்தர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு பம்பாய் அரசாங்கத்தை வலுப்படுத்த ஒரு பெரிய படையை அனுப்புறாரு. அப்ப மராட்டியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் பெர்மிஷன் கொடுக்கிறாரு. சோ இவர் பம்பாய் அரசாங்கம் போரை மறுபடியும் தொடங்கி கர்னல் எக்கர்டன், சோ இவர் தலைமையில பூனாவை நோக்கி ஒரு ராணுவத்தை வந்து அனுப்புறாங்க. அப்ப ஆங்கிலேயர்களும் மராட்டிய படைகளும் பூனா புறநகர் பகுதியில மீட் பண்ணிக்கிட்டாங்க.
மராட்டிய படைகளுக்கு புத்திசாலித்தனமான ஜெனரல் மகாதி ஷண்டே அப்படிங்கிறவரு தலைமை தாங்கியிருப்பாரு. ஆங்கிலேய ராணுவத்தை தலேகான் அருகிலுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பள்ளத்தாக்குகளில் கவர்ந்திழுத்து அவர்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சிக்க வைத்தார் இந்த மராட்டிய தளபதி. அப்ப மராட்டியர் எரியும் மண் கொள்கையை பயன்படுத்தினர். விவசாய நிலங்களை எரித்தனர், கிணறுகளை விஷமாக்கினர். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து எரிச்சு விட்டு விஷமா கலக்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் த இங்கிலீஷ் வர் ஃபோர்ஸ் டு ரிட்ரீட் டு வில்லேஜ் நேம் வாட்கான். ஓகேவா? அப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வில்லேஜுக்கு வந்து வாட்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேம் இடணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபைனலி பை மிட் ஜான்வரி 1779 இங்கிலீஷ் சரண்டர்ட் அண்ட் த பாம்பே கவர்மெண்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு சைன் ஹியூமிலிட்டேட்டிங் ட்ரீட்டி வித் பூனா தர்பார் கால் தி ட்ரீட்டி ஆஃப் வாட்கான் அப்படிங்கறதுல சைன் பண்றாங்க. ஓகேவா? 1779 வாட்கான் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்திடப்படுது. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சூரத் ஒப்பந்தம். சூரத் ஒப்பந்தத்துல ரகோபா வந்து கிங்கா ஆக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் புரந்தர் உடன்படிக்கையின்படி என்ன பண்றாங்க அப்படின்னா ரகோபா எல்லாம் கிங் கிடையாது, அவரை வெளியே அனுப்பிட்டு 25,000 ரூபாய் வேணா மாசமா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. பட் சில பல காரணங்களால அந்த உடன்படிக்கையும் ரத்து செய்யப்படுது. சோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அங்க வந்து அமெரிக்கால போர் நடக்குது, பிரெஞ்சுல போர் நடக்குது. சோ இப்ப மறுபடியும் எல்லாரும் இங்க வராங்க. இங்க வந்து மராட்டிய தளபதி, ஒரு வலிமையான தளபதி இருக்கிறாரு. சோ அவரோட தலைமையில போரிட்டனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பகுதிகள் எல்லாத்தையும் அவங்க கொளுத்தி விட்டு கிணத்துல விஷம் கலக்குறது, சோ இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அண்ட் அதே மட்டும் இல்லாம அந்த வில்லேஜுக்கு வாட்கான் அப்படிங்கிற ஒரு பேரு, அந்த வில்லேஜோட பேரு. சோ அங்க வச்சு ஃபைனலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் வாட்கான் அப்படிங்கிறது சைன் பண்றாங்க 1779. So, but treaty Vatkan அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா as per this treaty it was decided that the Bombay government would return all territory conquered by it after 1773 and the Scindias will get a part of the revenue from Baroch. ஓகேவா? சோ இப்ப இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாம்பே கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சோ இந்த சிந்தியாஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் பரோச்சோல நீங்க வந்து எவ்வளவு அந்த ரெவென்யூ எல்லாம் எடுக்கிறீங்களோ அதையுமே வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கறதா இந்த ட்ரீட்டி ஆஃப் வாட்கான். அப்போ இதற்கிடையில ஹாஸ்டிங்ஸ், கர்னல் பாப்ஹாம் இவங்க தலைமையில வங்காளத்துல இருந்து ஒரு படைப்பிரிவு அப்படிங்கிறது அனுப்பி வைக்கப்படுது. ஓகேவா? சோ ஹாஸ்டிங் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் திஸ் ஹியூமிலிட்டேட்டிங் ட்ரீட்டி ஆஃப் வாட்கான். ட்ரீட்டி ஆஃப் வாட்கான் அப்படிங்கறத ஹாஸ்டிங் வந்து அக்செப்ட் பண்ணல. So he quickly sent an army from Bengal led by Colonel Goddard, which soon captured Ahmedabad and Vasai. So but this British army got defeated by Marathas in Pune. ஓகேவா? அப்ப இவங்களோட பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணுது, மராத்தால வந்து தோற்கடிக்கப்படுது. சோ அந்த டைம்ல தான் இன்னொரு படைப்பிரிவு அனுப்புறாங்க. அண்ட் அது குவாலியரை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த போர்ல சிந்தியாவை தோற்கடிக்கிறாங்க. இப்ப மகாதாஜி சிந்தியா மராட்டிய கூட்டமைப்போட தலைவரா ஆகணும்னு இவருக்கு விருப்பம். சோ அவர் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ்காரங்க கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். சோ இப்ப ஒப்பந்தம் பண்ணா நம்ம வந்து கிங் ஆயிடலாம் அவங்களோட சப்போர்ட்டோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்றாரு. ஆனா சிந்தியா டெல்லியிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் தனது திட்டங்களை செயல்படுத்த அனுமதிப்பதாக உறுதியளிக்கிறாரு. இறுதியா ஆங்கிலேயர்களுக்கும் பூனா அரசாங்கத்துக்கும் இடையே சால்பை ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் பண்ணப்படுது. ஓகேவா? அப்ப சூரத், அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா புரந்தர், அதுக்கப்புறம் வந்து வாட்கான் ஒப்பந்தம். சோ இப்போ வந்து சால்பை ஒப்பந்தம். அப்ப இந்த சால்பை ஒப்பந்தம் அப்படிங்கிறது ட்ரீட்டி ஆஃப் சால்பை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 1782. சோ இப்ப மகாதாஜி சிந்தியாவோட மத்தியஸ்தத்துடன் சோ அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானமா போறாங்க. பூனா அரசுக்கு இடையில கையெழுத்து நடக்குது. அண்ட் ஒவ்வொருக்கு ஒருவர் பிராந்தியங்களை பரஸ்பரம் மீட்டெடுப்பது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த சால்பை ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்திடப்படுது. ஓகேவா? சோ நான் கேப்சர் பண்ண பகுதி, சோ இப்ப நான் வந்து சில பகுதிகளை வச்சிருப்பேன், உன்னோட பகுதியை நான் வச்சிருக்கேன், என்னோட பகுதியை நீ வச்சிருக்க அப்படின்னா யார் யார் அந்த திருப்பி வந்து அவங்கவுங்க பகுதியை அவங்க கிட்டயே ஒப்படைக்கணும். சோ அதுதான் இந்த ட்ரீட்டி ஆஃப் சால்பே அப்படிங்கிறது. அப்ப இந்த ஒப்பந்தத்தோட முக்கிய விதிகள் என்ன அப்படின்னா மாதவ் நாராயண ராவ் பேஷ்வாவை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரகோபாவோட காரணத்தை பிரிட்டிஷ் வந்து கைவிட்டுறணும். ரகோபாவை கிங் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து அதை விட்டு கொடுத்துடணும். அவருக்கு வேணா 3.5 lakhs அப்படிங்கிறது ஓய்வூதியமா வருஷம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் புரந்தர் ஒப்பந்தத்துக்கு பிறகு கைப்பற்றப்பட்ட பசைன் மற்றும் பிற பகுதிகளை கம்பெனி கைவிட்டுருது. ஆனா சால்சைட் அண்ட் அதே மாதிரி எலிபெண்டா தீவை தக்க வைத்துக் கொள்ளுது. சிந்தியா யமுனைக்கு மேற்கே உள்ள முழு நிலப்பரப்பையும் திரும்ப பெறாரு. இது எல்லாமே நமக்கு சால்பை உடன்படிக்கையின் விளைவா நடத்தப்பட்டது. இது வந்து கேட்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவ்வாறாக மராட்டிய அரசில் மேலாதிக்கம் பெறுவதற்கான ஆங்கிலேயர் முயற்சி முதிர்ச்சி அடையாதது அப்படிங்கறத நிரூபிக்கிறாங்க. சோ அப்போ வந்து மராட்டிய அரசை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரிட்டிஷோட திறமை வந்து போதாது அப்படிங்கிறது இதுல நிரூபிக்கப்படுது. அண்ட் முதல் ஆங்கிலோ மராட்டிய போர் இழுக்கப்பட்டது. சோ இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் பலத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போராடிட்டு இருக்கிறாங்களே தவிர போர முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. சோ இது ஒரு 20 years அப்படிங்கிறது ஒரு அமைதி, இந்த உடன்படிக்கையின் மூலமா ஒரு
ஒரு பரஸ்பர அமைதி அப்படிங்கிறது நிலவுது. இது பிரிட்டிஷாருக்கு மற்ற முனைகளில் குறிப்பா பார்த்துட்டோம் அப்படின்னா மைசூரில் கவனம் செலுத்த தேவையான நேரத்தை வழங்குது. அப்ப இந்த பகுதியில ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த ட்ரீட்டி எல்லாம் போட்டு என்னோட பகுதியை நான் எடுத்துக்கிறேன், உன்னோட பகுதியை நீ எடுத்துக்கோ, அந்த கிங்குக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துரு. சோ இந்த மாதிரி அமைதியா போயிட்டாங்க. அதனால ஒரு 20 வருஷம் அந்த அமைதி உடன்படிக்கையின்படி அமைதியா இருந்துட்டு அப்ப மத்த பகுதிகள் சோ மைசூருக்கு மேல இப்ப அவங்களோட கவனம் வந்து போயாச்சு. இப்ப சால்பை உடன்படிக்கையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்களுக்கு மராட்டியர்களுக்கு கூட ஒரு 20 வருஷம் அப்படிங்கிறது அமைதி நிலவுது. அண்ட் அவங்க அந்த டைம் பீரியட்ல மத்த பகுதிகள் சோ வங்காளம், மைசூர் இந்த ரீஜியன்ல அவங்களோட பவர் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா வந்து வச்சுக்கிறாங்க. அண்ட் பிரிட்டிஷாரும் ஒரே நேரத்தில் முக்கிய பிராந்திய சக்திகளோட மோதல்களை கொண்டிருந்ததால் இந்த ஒப்பந்தம் இந்திய சக்திகளோட ஒருங்கிணைந்த எதிர்ப்பிலிருந்து பிரிட்டிஷாரை காப்பாற்றியது. அண்ட் ஹைதர் அலியில இருந்து அவங்களோட பகுதிகளை மீட்க மராட்டியர்கள் உறுதியளித்தனால மைசூர் அரசு ஆங்கிலேயர்கள் அதிகம் அழுத்தம் கொடுக்கிறதுக்கு அனுமதி அளிக்குது. அண்ட் இந்திய சக்திகளை பிரிப்பதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றனர். சோ மராட்டியர்களோட அஹில்யாபாய் ஹோல்கர், மகாதாஜி சிந்தியா, நானா பட்னாவிஸ், சோ இவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல ஒரு திறமையான தலைவர்களா இருந்திருப்பாங்க. ஆனா பொதுவா பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மராட்டி அரசு அப்படிங்கிறது காமனா பார்த்தா ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது, மாறி மாறி அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த வாரிசுரிமை பிரச்சனை அப்படிங்கிறது நிலவுது. அந்த 20 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு அமைதியான சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. திருப்பி வந்து மறுபடியும் அந்த வாரிசுரிமை பிரச்சனை அப்படிங்கிறது தலை தூக்குது. அப்போ இளம் பேஷ்வா மாதவராவ் நாராயணன் 1795 அக்டோபர் 25 அன்னைக்கு என்ன பண்றாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாரு. சோ ரஹோபாவோட பையனான 2ஆம் பாஜிராவ் அடுத்த பேஷ்வா ஆகுறாரு. 800 மார்ச் 13ல நானா பட்னாவிஸ் பூனால இறந்துடுறாரு. மறுபடியும் பூனா வந்து தர்பார் சக்திகளோட மையமா மாறுது. சோ மறுபடியும் அங்க பிரச்சனை. சோ அவர் இறந்தனால அடுத்தது யாரு வருது அப்படிங்கிறதுக்கு வாரிசுரிமை போர் அப்படிங்கிறது நடக்குது. சோ இந்த பேசிஸ்ல தான் என்ன வருது அப்படின்னா செகண்ட் மராட்டிய வார் அப்படிங்கிறது, ஆங்கிலோ மராட்டிய வார் 1803 to 1805. ஓகேவா? அப்ப முதல் மராட்டிய வார் பாத்தீங்க அப்படின்னா சூரத் உடன்படிக்கையில ஆரம்பிச்சு சால்பை உடன்படிக்கை வரைக்கும் ஒரே பிரச்சனையாவே போயிட்டு இருக்குது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சூரத், அதுக்கப்புறம் புரந்தர், அதுக்கப்புறம் வாட்கான், அதுக்கப்புறம் சால்பை. ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய வார் 1803ல இருந்து 1805 வரைக்கும். திப்பு சுல்தானோட மரணத்துக்கு அப்புறமா ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுக்கு வெளியே எஞ்சி இருந்த ஒரே பெரிய இந்திய சக்தி யாருன்னா மராட்டியர்கள் மட்டும்தான். சோ மத்த எல்லாரோட கட்டுப்பாடுமே வந்து அடக்கப்பட்டிருக்கும். இவங்க தான் லாஸ்டா மிஞ்சி இருக்கிறாங்க. அண்ட் வெல்லஸ்லி பிரபு மராட்டியர்களை நோக்கி தன்னோட கவனத்தை திருப்பி அவங்களோட உள் விவகாரங்கள் எல்லாம் தலையிட தொடங்குறாரு. ஓகேவா? அவங்களோட இறையாண்மை வாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறாரு. அண்ட் ரிச்சர்ட் வெல்லஸ்லி பேஷ்வா மற்றும் சிந்தியாவுக்கு ஒரு துணை கூட்டணிய பலமுறை முன் வந்தார். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை முன் வர்றாரு. ஆனா ஒரு 30 வருஷமா அந்த மராட்டிய கூட்டமைப்பை ஒன்னாக வைத்து வந்த நானா பட்னாவிஸ் வலையில் சிக்க மறுத்து விட்டார். சோ இவருக்கு தெரியும் இவங்க வந்து எந்த பிளானுக்காக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பாக்குறாங்க, அப்படியே சப்போர்ட் பண்ணி மொத்த ஏரியாவையும் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கறதா இவரோட பிளான் அப்படிங்கிறது. சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவருக்கு கிடைச்ச ஒரு பாடம். அதனால அவர் வந்து அதுக்கு வந்து முன் வரல, இவங்க சொன்னதை ஏற்க மறுத்துட்டாரு. 1800ல நானா பட்னாவிஸோட மரணம். அப்ப இந்த டைம்ல தான் என்ன ஆகுது, அவர் இறந்துடுறாரு. அப்ப இந்த டைம் இவர் இறந்ததுக்கு அப்புறமா அடுத்தது யாரு வந்து கிங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. சோ இதை வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு புறம் யஷ்வந்த் ராவ் கோல்கர், இன்னொரு புறம் தௌலத் ராவ் சிந்தியா மற்றும் பேஷ்வா 2ஆம் பாஜிராவ், சோ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்ப 1802 அக்டோபர் 25ல கோல்கர் பேஷ்வா மற்றும் சிந்தியாவோட கூட்டு படைகளை தோற்கடிக்கிறாங்க. கோழைத்தனமான பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் ஆங்கிலேயர்களின் கைகளில் விரைந்து சென்று 1802 டிசம்பர் 31 அன்னைக்கு பசைன் ஒப்பந்தத்துல சைன் பண்றாங்க. பசைன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டதன் மூலம் பேஷ்வா ஒரு துணைப்படை கூட்டணியில நுழையறாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த டைம்ல வெல்லஸ்லி வந்து என்ன சொல்லியிருப்பாரு, 1799ல துணைப்படை திட்டம் அப்படிங்கறத கொண்டு வராரு. அப்ப அந்த துணைப்படை திட்டத்தின் மூலமா அந்த வந்து யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து பிரிட்டிஷ் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும். சோ பிரிட்டிஷோட சப்போர்ட் இல்லாம, அவங்களோட அனுமதி இல்லாம பிரெஞ்சுக்கு ஹெல்ப் பண்றது, சோ மத்த யாருக்கும் ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி எதுவுமே பார்க்க கூடாது. அண்ட் அதே மாதிரி அவங்க பராமரிக்கக்கூடிய படைகளுக்கு, அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய படைகளுக்கு சம்பளம் கொடுக்கறதாகட்டும், ஃபுட், ஷெல்டர் எல்லாமே வந்து அந்த கிங்டம் சேர்ந்தவங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான். அப்ப இவங்க எல்லாரும் வேற வழி இல்லாம இந்த 2ஆம் பாஜிராவ் என்ன பண்றாரு அப்படின்னா 1802ல டிசம்பர் 31 அன்னைக்கு பசைன் ஒப்பந்தத்துல சைன் பண்றாரு. அண்ட் இதன் மூலமா அந்த துணைப்படை திட்டத்துல இவங்களும் இணையறாங்க.
அண்ட் பசைன் உடன்படிக்கை 1802. ஸோ பேஷ்வாவுக்கு ஒரு 6000 வழக்கமான காலாட்படை கொண்ட துணைப்படைய கம்பெனி வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப பேஷ்வா வந்து கம்பெனிட்ட சரணடைகிறாங்க. இது வருஷத்துக்கு ஒரு 26 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வருவாய் வந்து கிடைக்குது இதன் மூலமா. ஸோ கம்பெனி பேஷ்வாவோட வெளியுறவு உறவுகளின் மீது கட்டுப்பாட்டை பெறுது. மேலும் நிஜாம் மற்றும் கெய்க்வாட் உடனான அவர்களது மோதல்கள்ல ஒரு நடுவரா வந்து செயல்பட்டிருப்பாங்க இந்த கம்பெனி. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம ஐரோப்பியர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஷ்வா வந்து ஒப்புக்கொண்டார். அதுதான் வந்து என்னன்னா இந்த துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ சிந்தியாவும் போஸ்லேவும். சோ பேஷ்வா அதாவது மராட்டிய கூட்டமைப்போட தலைவர் தன்னோட சுயேட்சையான அதிகாரத்தை இழந்துட்டாரு. ஏன்னா இப்போ கண்டிப்பா அவங்க பிரிட்டிஷ் சொல்றதை தான் கேட்டாகணும். இறுதியில மத்த மராட்டிய தலைவர்களும் கம்பெனிக்கு இதே போல அடிபணிந்த நிலைக்கு மாத்தப்பட்டாங்க. ஏன்னா தனியா அவங்களால எதையுமே சமாளிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க கூட ஒப்பந்தம் பண்ணிட்டு, அப்ப ஒப்பந்தம் பண்ணனால கண்டிப்பா பிரிட்டிஷோட ஆளுமை சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டாகணும். சோ அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. இப்ப இந்த ஒரு பேசிஸ்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படிங்கிறது தூண்டப்படுது. தௌலத் ராவ் சிந்தியா, ரகுஜி போன்ஸ்லே ஆகியோர் உடனடியா ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டணியை சேர்க்கிறாங்க. ஆனா யஷ்வந்த் ராவ் கோல்கரை சேர்க்க முடியல. சோ இதனால அவங்களால வெற்றி பெறவும் முடியவில்லை. கெய்க்வாட் என்ன பண்ணிருப்பாங்க, நடுநிலையா இருந்திருப்பாங்க. சோ இப்படி கஷ்டமான காலத்துல கூட மராட்டியர்கள் ஒண்ணு சேராம இருந்ததுதான் இந்த மராட்டியர்கள் வீழ்ச்சி அடைகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்ப டெக்கான்ஸ் ரீஜியன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்தர் வெல்லஸ்லியோட தலைமையிலும் வட இந்தியாவில் ஜெனரல் லேக்கின் கீழும் போர்கள் நடக்குது. குஜராத், பந்தேல்கண்ட், ஒரிசா சோ இந்த 3 துணை மையங்களையும் சண்டைகள் நடைபெறுது. ஓகேவா? சோ தக்காணத்துல வெல்லஸ்லி, சிந்தியா மற்றும் போன்ஸ்லே இவங்களோட கூட்டுப்படைகளை அசே அப்படிங்கிற போர், அங்க வந்து அடாஸ் போர் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல பார்த்தோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அசே அப்படிங்கிற வாரு அவுரங்காபாத் பக்கத்துல நடந்திருக்கும் செப்டம்பர் 1803. சோ அதே மாதிரி அர்கான் அப்படிங்கிற போர் பாத்தீங்கன்னா புர்ஹான்பூருக்கு பக்கத்துல நவம்பர் 1803 வந்து நடந்திருக்கும். ஓகேவா? அப்போ தக்காணத்துல வெல்லஸ்லி வந்து சிந்தியா, போன்ஸ்லே கூட்டுப்படைகளை அசே போரிலும் அர்கான் போரிலும் என்ன பண்றாங்க, தோற்கடிக்கிறாங்க. அண்ட் வடக்குல லார்ட் லேக் டெல்லி போர்ல தௌலத் ராவ் சிந்தியாவையும், லஷ்வரி போர்ல சிந்தியா போன்ஸ்லேவோட கூட்டுப்படைகளையும் தோற்கடிக்கிறாங்க. அலிகார், டெல்லி மற்றும் ஆக்ரா ஆகிய இடங்கள்ல அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. இப்போ மீண்டும் குருட்டு முகலாய ஆட்சியாளரான 2ஆம் ஷா ஆலம் கம்பெனியோட ஓய்வூதியதாரரா மாறுறாரு. அண்ட் இந்த வழியில் சிந்தியாவும் போன்ஸ்லேவும் 5 மாதங்களுக்குள் முழு தோல்வியை எதிர்கொண்டனர். மேலும் ஆங்கிலேய கம்பெனியுடன் 2 தனித்தனி ஒப்பந்தம் சைன் பண்றாங்க. ஒன்னு வந்து தியோகான், இன்னொன்னு வந்து சுர்ஜி அர்ஜுகான். அப்ப தியோகான் ஒப்பந்தம் பார்த்துட்டோம் அப்படின்னா 17 டிசம்பர் 1803 ரக்ஜி போன்ஸ்லேவுக்கும் கம்பெனிக்கும் இடையே இந்த துணை ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தத்தின்படி போன்ஸ்லே பாலசோர், கட்டாக், வார்தா நதிக்கு மேற்கே இருந்த முழு ராஜ்யத்தையும் ஆங்கில கம்பெனி கிட்ட இழக்கிறாங்க. போன்ஸ்லே ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட் நாக்பூரில் வைத்திருக்க ஒப்புக்கொண்டார். இந்த பதவிக்கு எல்பின்ஸ்டன் வந்து அனுப்பப்படுறாரு. சோ இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா தியோகான் உடன்படிக்கை. அப்ப தியோகான் உடன்படிக்கை அப்படிங்கிறது ரக்ஜி போன்ஸ்லேக்கும் கம்பெனிக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தத்தின்படி எல்லா பகுதிகளையும் கம்பெனி கிட்ட யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா ரக்ஜி போன்ஸ்லே கொடுக்குறாரு. பாலசோரு, கட்டாக்கு, வார்தா. ஓகேவா? சோ எந்த பகுதிகளை இழந்தார் அப்படிங்கிறது முக்கியமானது. தியோகான் ஒப்பந்தம், ரகுஜி போன்ஸ்லே. இப்ப போன்ஸ்லே வந்து ஒரு பிரிட்டிஷ் ரெசிடென்ட் நாக்பூர்ல வச்சிருக்க ஒப்புக்கிறாரு. இந்த பதவிக்கு எல்பின்ஸ்டனும் அனுப்பப்படுறாரு. இப்ப சுர்ஜி அர்ஜுகான் உடன்படிக்கை எடுத்துட்டீங்கன்னா 1803 30 டிசம்பர். சோ இந்த ஒப்பந்தம் சிந்தியாவுக்கும் கம்பெனிக்கும் இடையே ஒப்பந்தம் ஆகுது. ஓகேவா? அது வந்து போன்ஸ்லே கூட, இது வந்து சிந்தியா கூட. அப்ப இதுபடி கங்கை, யமுனை இடையிலான நிலப்பகுதி உட்பட அவங்க ராஜ்யத்தோட பெரும் பகுதியை கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் ரெசிடென்ட் சர் ஜான் மால்கம் தனது அரசவையாக இருக்க ஒப்புக்கொண்டார். முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம் ஆங்கிலேய பாதுகாப்புக்கு கீழே வராரு. 1804 பிப்ரவரி 27 பர்ஹான்பூர் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதில் சிந்தியா பிரிட்டிஷாருடன் ஒரு துணை கூட்டணியில நுழைய ஒப்புக்கொள்றாரு. ஓகேவா? அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து போன்ஸ்லே கூட தியோகான் ஒப்பந்தம் போட்டு அந்த வார்தா ரீஜியன் ஃபுல்லாவே கவர் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது சுர்ஜு அர்ஜுகான் ஒப்பந்தம் அப்படிங்கிறது சிந்தியா கூட போடுறாங்க. கங்கை யமுனை ரீஜியன் ஃபுல்லா கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அகெயின் பர்கான்பூர் ஒப்பந்தம் அப்படிங்கறத சைன் பண்ணது மூலமா சிந்தியா வந்து துணைப்படை ராணுவத்துல வந்து சேர்ந்துக்கிறாங்க. இப்ப யஷ்வந்த் ராவ் கோல்கரோட போரு. சோ இதுவரை கோல்கர் போர்ல இருந்து விலகி இருந்தாங்க இல்லையா? சோ போன்ஸ்லே, சிந்தியா எல்லாருமே வந்து உள்ள வந்தாச்சு. இப்ப கோல்கர் மட்டும்தான் இல்ல. அப்ப கோல்கர் வந்து ஏப்ரல் 1804 இவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில போர் தொடங்குது.
கோட்டா அருகே கர்னல் மான்சனை தோற்கடித்து டெல்லியை நோக்கி முன்னேறினார் ஹோல்கா. ஆனால் டெல்லியை அங்குள்ள உள்ளூர் குடியிருப்பாளரான லெப்டினன்ட் கர்னல் ஆக்டர் லோனி வெற்றிகரமா பாதுகாத்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஹோல்கரோட ராணுவத்தோட ஒரு படைப்பிரிவு இந்த டிங் அப்படிங்கிற போர்ல வந்து தோற்கடிக்கப்படுது. அதே நேரத்துல ஹோல்கரால வழிநடத்தப்பட்ட இன்னொரு படைப்பிரிவு ஜெனரல் லேக்கால தோற்கடிக்கப்படுது. அண்ட் ஹோல்கர் வந்து எங்க போயிடுறாரு அப்படின்னா அமிர்தசரஸுக்கு தப்பி ஓடி போய் சீக்கியர்கள்ட்ட ஹெல்ப் கேட்கிறாங்க. பட் சீக்கியர்கள் என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்ண மறுத்துடுறாங்க. சோ அதனால வேற வழி இல்லாம ஆங்கிலேயர்கள் கூட சமாதானம் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. சோ அதை பத்தி யோசிக்க தொடங்கி சோ அப்போ அவங்க வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பங்குதாரர்கள் தொடர்ச்சியான போர்கள் விலை உயர்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க கண்டினியூஸா போர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட செல்வம் தான் அழியும். சோ அப்ப இதனால இந்த போரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போக வேண்டாம், உடனே வந்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. அதே போல நெப்போலியன் ஐரோப்பாவில் ஒரு அச்சுறுத்தலாக மீண்டும் எழுச்சி பெற்று வந்த நேரத்தில் பிரிட்டன்ல உள்நாட்டு அரசாங்கம் நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளுது. சோ இவ்வாறா வெல்லஸ்லி வந்து திருப்பி அழைக்கப்படுறாரு. சர் ஜார்ஜ் பார்லோ இந்தியாவுக்கு அவருக்கு பதிலா அனுப்பப்படுறாரு. இப்படி கோல்கர் கூட சமாதானம் செஞ்சுக்கிறாங்க. இவ்வாறாக வெல்லஸ்லியோட கீழ் விரிவாக்கம் முடிவுக்கு சற்று முன்பே தடுக்கப்பட்டது. இருப்பினும் கம்பெனி இப்போது இந்தியாவோட தலையாய சக்தியா உருவெடுக்குது. ராஜ்பூர்காட் உடன்படிக்கை 24 டிசம்பர் 1805. சோ இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா யஷ்வந்த் ராவ் கோல்கருக்கும் ஆங்கிலேய கம்பெனிக்கும் இடையில நடக்குது. ஓகேவா. சோ நிதி நெருக்கடி வெல்லஸ்லி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா போர் மேல போர் அப்படிங்கிறது நடத்திட்டு இருந்தாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. பட் அதுக்கான நிதி வந்து அவங்க கிட்ட இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. அதனால வெல்லஸ்லியை வந்து போதும்பா நீ பண்ணது போதும் திரும்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. அண்ட் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு பதிலா பார்லோவை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. சோ பார்லோ அனுப்புறதுனால அந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது தடுக்கப்படுது, அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது காக்கப்படுது. சோ இப்ப இவர் புதுசா வர்றவர் தான் இந்த யஷ்வந்த் ராவ் கோல்கர் கூட ராஜ்பூர்காட் உடன்படிக்கை அப்படிங்கறத சைன் பண்றாங்க. சோ இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன ஆகுது அப்படின்னா சாம்பல் பூந்தி மலைகள், ஓகேவா, பூந்தினா அந்த பந்தேல் கண்ண சொல்லுவாங்க. சோ இதுக்கு நார்த்ல இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் வந்து நான் வந்து உங்களுக்கே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்கர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே நேரத்துல அவர் இழந்த ராஜ்யத்தோட பெரும் பகுதியையும் திரும்ப பெறாரு. ஓகேவா. சோ அந்த பகுதிகள் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, அதே நேரத்துல எனக்கும் வந்து சில பகுதிகளை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றாங்க ராஜ்பூர்காட் ஒப்பந்தத்துல. அண்ட் மேவார் மற்றும் மால்வாவில் உள்ள ஹோல்கரோட உடைமைகளை தொந்தரவு செய்ய மாட்டோம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் உறுதி கொடுக்குறாங்க. சோ ராஜ்பூர்காட் உடன்படிக்கை இரண்டாம் ஆங்கிலேய மராட்டிய போரோட முடிவை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து தியோஹான் ஒப்பந்தம் வந்து எந்த அரசர்களோட போடப்பட்டது, எந்த வம்சம்? என்ன எல்லாரும் தூங்கிட்டீங்களா? இல்ல மேம், என்ன மேம்? தியோஹான் ஒப்பந்தம் வந்து யாரு கூட போடப்பட்டுச்சு, எந்த அரசு, எந்த வம்சத்தோட? போன்ஸ்லே. ஓகேவா. எஸ், போன்ஸ்லே கூட போட்டாங்க. சுர்ஜு அர்ஜுகான் சிந்தியா கூட போட்டிருப்பாங்க. ஓகே. சோ இப்போ ராஜ்பூர்காட் ஹோல்கர். எஸ், ஹோல்கர் கூட போடுறாங்க. ஓகேவா, ஃபைன். சோ இப்போ இது பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இதை ஃபைனலைஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் பசைன் உடன்படிக்கை, போன்ஸ்லே கூட தியோகான், சிந்தியா கூட சுர்ஜு அர்ஜுகானும் புர்ஹான்பூரும், யஷ்வந்த் ராவ் கோல்கர் வந்து ராஜ்காட் உடன்படிக்கை அப்படிங்கறது போட்டிருப்பாங்க. ஓகே. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817 to 1819. சோ ஆங்கிலேய மராத்திய போரோட மூன்றாவது மற்றும் இறுதி கட்டம் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் ஹாஸ்டிங்ஸ் பிரபுவோட வருகையோட தொடங்குது. இந்தியால ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் மேலாதிக்கத்தை நிறுவ முயன்ற இவர் யாரு அப்படின்னா நம்ம ஹாஸ்டிங்ஸ். 1805ல வெல்லஸ்லியை திரும்ப அழைச்சதன் மூலம் கைவிடப்பட்ட ஆக்கிரமிப்பு கொள்கையோட இழைகளை மீண்டும் தொடங்குறாங்க. சோ வெல்லஸ்லி தான் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருப்பாரு, அதனாலதான் அவரை திருப்பி கூப்பிட்டாங்க. மறுபடியும் வந்து இவர் இந்தியாவுக்கே வந்து இவரை கூப்பிடுறாங்க. 1805ல மராத்தியர்களுக்கு கிடைத்த சுவாச இடம் தங்கள் அதிகாரத்தை வலுப்படுத்துவதன் மூலம் பயன்படுத்தப்படல, மாறா பரஸ்பர மோதல்ல வீணடிக்கப்படுது. சோ போன்ஸ்லே, சிந்தியா மற்றும் ஹோல்கர் மூன்று மராட்டிய ஆட்சியாளர்களின் சுதந்திரத்தை அளிக்கிறதா ஹாஸ்டிங்ஸோட ஒரே நோக்கம். அப்ப பெராரோட போன்ஸ்லே ராஜா மூன்று மராட்டிய தலைவர்களோட ஒரு பலவீனமான இணைப்பாளரா இருந்தவர் இந்த போன்ஸ்லே. ஓகேவா. சோ 1816 மார்ச் 22 ரகுஜி போன்ஸ்லே இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பையன் பர்சோஜியோட வாரிசு, பர்சோஜியின் உறவினரான அப்பா சாஹிப் முத்தோஜி இரண்டாம் போன்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா. அப்ப போன்ஸ்லே இறந்துட்டாரு, அவருக்கு அப்புறமா வந்தவங்க இரண்டாம் போன்ஸ்லேன்னு அழைக்கப்படுறாங்க. பிரிட்டிஷ் ரெசிடென்ட் ஜென்கின்ஸ் இந்த மாநிலத்தின் மீது ஒரு துணை கூட்டணியை திணிக்க ஒரு சரியான வாய்ப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு. சோ இங்க எப்படி நம்ம இப்ப துணைப்படை திட்டத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அண்ட் அப்பா சாஹிப் கம்பெனியோட ஆதரவை பெறுவதில் ஆர்வமாக இருந்ததால்
இருந்ததால் கம்பெனிக்கு மிகவும் சாதகமான நிபந்தனைகளை கொடுக்குறாங்க. சோ இந்த டைம் பீரியட்ல தான் நாக்பூர் உடன்படிக்கை அப்படிங்கிறது சைன் பண்ணப்படுது 1816ல. சோ அதன்படி 1816 மே 27 அப்பா சாஹிப்புக்கும் ஆங்கிலேய கம்பெனிக்கும் இடையில நாக்பூர் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் முன்னதாக பசைன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருப்பாரு. ஆனால் காலப்போக்கில் அவர் கழுத்தை நெரிக்க தொடங்கினர், சுதந்திரத்தின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கினர். சோ ஆங்கிலேயரின் நிலப்பிரபுத்துவமான பரோடா, கெய்க்வாட் மீது தன்னோட அதிகாரத்தை மறுபடியும் உறுதிப்படுத்த தொடங்கினாங்க. கத்தியவார் பரோடாவின் கப்பம் மீது உரிமை பெறாங்க. சோ அங்கெல்லாம் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்க. அண்ட் பேஷ்வாவோட பேச்சுவார்த்தை நடத்த பரோடா தனது முதலமைச்சர் கங்காதர சாஸ்திரியை அனுப்பியிருப்பாங்க. ஆனா பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில முடியுது. பேஷ்வாவோட முதலமைச்சர் திரிம்பக்ஜியின் வேண்டுகோளின் பேரில் சாஸ்திரி நாசிக்கிற்கு திரும்பும் வழியில கொல்லப்படுறாரு. பிரிட்டிஷ் ரெசிடென்ட் எல்பின்ஸ்டன் திரிம்பக்ஜியை சரணடைய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பேஷ்வா ஊசலாடும் போது ஆங்கில கம்பெனி போருக்கு தயாராகி அதன் துருப்புகள் பூனாவை சுற்றி வளைத்தன. சோ பேஷ்வா தயக்கத்தோடு சரணடைந்து புதிய பூனா ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறாங்க. அண்ட் பூனா உடன்படிக்கை 13 ஜூன் 1817 சோ இந்த ஒப்பந்தத்தின்படி மற்றவற்றுடன் இந்தியாவில் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை நிறுவுவதில் ஒரு மைல்கல்லான மராட்டிய கூட்டமைப்பை கலைப்பதை பேஷ்வா அக்செப்ட் பண்ணுகிறாரு. கொங்கன் உள்ளிட்ட சில முக்கியமான கோட்டைகளையும் அவர் கம்பெனிக்கு விட்டு கொடுத்தார். மேலும் பந்தேல்கண்ட், மால்வா, ஹிந்துஸ்தான் சோ இதையும் விட்டு கொடுக்கிறாரு. தௌலத் ராவ் சிந்தியா was asked by Lord Hastings, who had arrived with a big force in September 1817, to either surrender or face war. Scindia surrendered and accepted subsidiary alliance, yet it was a treaty of amity and friendship. And Scindia continued to remain independent in many ways. ஓகேவா? ஸோ ஹாஸ்டிங்ஸ் வந்து வராரு, வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்னு சரணடைங்க, இல்ல அப்படின்னா மோதி பாத்துக்கலாம், வார் வச்சுக்கலாம் அப்படின்னு. சோ சிந்தியா வந்து ஓகே நான் சரணடைஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணைப்படை திட்டத்தை ஏத்துக்கிறாரு, சப்சிடரி அலையன்ஸ. அண்ட் இட் வாஸ் அ ட்ரீட்டி ஆஃப் அமிட்டி. ஓகேவா? இதை வந்து ட்ரீட்டி ஆஃப் அமிட்டின்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்கிந்தியா கண்டினியூ டு ரிமைன் இண்டிபெண்டன்ட் இன் மெனி வேஸ். ஸோ இப்போ ட்ரீட்டி ஆஃப் குவாலியர் அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா, Daulat Ras Scindia was also forced by the English to sign the Treaty of Gwalior. As per this treaty, he pledged to help the company in suppressing the Pindaris and the irregular forces of Marathas. Okay, அந்த பிண்டாரி படைகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கில கம்பெனியோட பண்ணிக்கிட்ட ஒப்பந்தம் தான் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் குவாலியர் அப்படிங்கிறது. சோ இவ்வாறாக 3ஆம் மராட்டிய போர் பிண்டாரிகளுக்கு எதிரான ஒரு படையெடுப்பு ஆரம்பிக்குது. ஜெனரல் தாமஸ் ஹிஸ்லோப் தலைமையிலான ஒரு படையின் ஆதரவுடன் ஹாஸ்டிங்ஸ் பிரபு பிரிட்டிஷ் துருப்புகளுக்கு தலைமை தாங்குறாரு. மராட்டிய தலைவர்கள் தாழ்ந்து போயிருந்தாலும் தங்கள் சுதந்திர இழப்பை அவர்கள் இன்னும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. பேஷ்வாவோட தலைமையின் கீழ் அவர்கள் மீண்டும் எழுச்சி பெறாங்க. போன்ஸ்லே, ஹோல்கர் ஆகியோரின் ஆதரவுடன் பேஷ்வாவோட படைகள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக கிளர்ந்தெழுது. நவம்பர் 1817 அன்னைக்கு பேஷ்வா பூனாவில் உள்ள பிரிட்டிஷ் குடியிருப்புக்கு தீ வைத்து கட்கியில் உள்ள பிரிட்டிஷ் முகாமை தாக்குறாங்க. ஆனா பேஷ்வா காட்கியில் போன்ஸ்லே சீதாபால்டி மலையில் தோற்கடிக்கப்பட்டாங்க. அடுத்தது ஹோல்கர் மெஹித்பூர்ல தோற்கடிக்கப்படுறாங்க. சோ ஹோல்கர் மற்றும் மன்சோர் ஒப்பந்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்ப இந்தூரை சேர்ந்த 2ஆம் மல்ஹார் ராவ் ஹோல்கர் மன்சோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டிய கட்டாயம். சோ இப்படி ஒரு பிரிட்டிஷ் பிரதிநிதி இந்தூர்ல அமர்த்தப்படுறாங்க. ஹோல்கர், கந்தேஷ் உட்பட நர்மதா நதிக்கு தெற்கே உள்ள அனைத்து பகுதிகளையும் ஒப்படைக்க வேண்டி இருந்தது. ஓகேவா? சோ இந்த ஹோல்கர் மண்டோசர் ஒப்பந்தத்தின்படி என்ன பண்றாங்க அப்படின்னா, நர்மதா நதிக்கு சவுத்துல இருக்கிற எல்லா ரீஜனையும் ஒப்படைக்கணும். அப்ப ராஜபுத்திர அரசுகள் மீதான தனது உரிமை கோரலையும் கைவிட்டார். சோ கடந்த பல தசாப்தங்களாக சிந்தியா மற்றும் ஹோல்கரின் கட்டுப்பாட்டில் இருந்த ராஜ்புதன மாநிலங்கள் இப்போது பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டில் வருது. ஹோல்கருக்கு 11 வயசு மட்டும்தான் இருந்துச்சு. தாந்தியா ஜோக் முதலமைச்சரா நியமிக்கப்படுறாரு. இவ்வாறாக பிரிட்டிஷாருடன் துணைப்பட கூட்டணியில் கையெழுத்திட கடைசி மராட்டிய தலைவர் அப்படிங்கிற பெருமை ஹோல்கர் பெற்றாரு. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கட்கில தோல்வி அடைந்த அப்புறமா பேஷ்வா பிரிட்டிஷ்காரங்க கூட 2 போர்களை நடத்தியிருப்பாங்க. ஒண்ணு வந்து கொரோஹான் போர் அப்படிங்கிறது, இன்னொன்னு வந்து அஷ்டி போர். சோ 2 போர்கள்லயுமே தோற்கடிக்கப்பட்ட அவர் இறுதியா சர் ஜான் மால்கம் முன்னிலையில சரணடைகிறாங்க பேஷ்வா. ஓகேவா? பேஷ்வா வந்து இந்த கோராகான் போர்லயும் அஷ்டி போர்லயும் தோற்கடிக்கப்படுறாரு, கடைசியில சரணடைகிறாரு. இவ்வாறு ஒட்டுமொத்த மராட்டிய படையும் அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கு கீழே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே வருது. சோ பேஷ்வாஷிப் ஆகிய இருவரையும் அகற்ற ஹாஸ்டிங்ஸ் முடிவு பண்றாரு. பேஷ்வா
பதவி நீக்கம் செய்யப்பட்டு ஓய்வூதியம் பெற்று கான்பூருக்கு அருகிலுள்ள பித்தூரில் அவங்களோட கடைசி நாட்களை கழிக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. இவரது ராஜ்யம் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு பம்பாய் மாகாணம் முழுவதும் விரிவாக்கப்படுது. இப்ப சிவாஜியோட நேரடி வழித்தோன்றலான பிரதாப் சிங்குக்கு இந்த சதாரா அப்படிங்கிற சிறிய ராஜ்யம் உருவாக்கப்பட்டு கொடுக்கப்படுது. இவ்வாறா 1818 வாக்குல சிந்து பஞ்சாப் தவிர முழு இந்திய துணைக்கண்டம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தாச்சு. இப்ப பிரதாப் சிங் போஸ்லே 1808 to 1819 வரைக்கும் மராட்டிய பேரரசோட 8வது மற்றும் கடைசி சத்ரபதியா இருந்தவர் தான் பிரதாப் சிங் போஸ்லே. 3ஆம் ஆங்கிலேய மராட்டிய போருக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் அவருக்கு சதாரா என்ற ஒரு சிறிய ராஜ்யத்தை கொடுக்குறாங்க. அது அவரு 1839 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. 1839ல பிரதாப் சிங் அரியணையிலிருந்து அகற்றப்பட்டு காசிக்கு அனுப்பப்படுறாரு. அவரது பராமரிப்புக்காக கொடுப்பனவு அந்த செலவுக்காக அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் 1847ல அப்படியே இறந்துடுறாரு. 1839ல பிரதாப் சிங்குக்கு பதிலாக அவரோட பிரதரான அப்பா சாஹிப், ஓகேவா, சோ ஷாஹாஜி அப்படிங்கிறவரு ஆங்கிலேயர்களால நியமிக்கப்படுறாரு. அண்ட் அப்பா சாஹிப் 1848ல இயற்கையான வாரிசு இல்லாமல் இறந்தார். தத்தெடுத்ததில் ஏற்பட்ட முறைகேடு குறித்து ஆங்கிலேயர்கள் கேள்வி எழுப்புறாங்க. வாரிசுரிமை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. காலாவதி என்ற கோட்பாட்டின் கீழ் ஆங்கிலேயர்கள் சதாரா மாநிலத்தை பம்பாய் மாகாணத்து கூட இணைச்சுக்கிறாங்க. சோ இப்ப மராட்டியரோட தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திறமையான தலைமையின்மை. சோ அதே மாதிரி சக்தி வாய்ந்த மராட்டிய குடும்பங்கள் எல்லாம் இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இல்ல. 3வது பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலை. ஸோ எக்கனாமிக்கல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போர் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் இழந்துட்டாங்க. மராட்டியர்களோட ராணுவம் பலவீனமாகுது. மராட்டிய தலைவர்களிடையே பரஸ்பர கசப்பு, ஒத்துழைப்பின்மை அப்படிங்கிறது நிலவுது. கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் மராட்டியர்கள் எந்த சாதகமான தாக்கத்தையும் ஏற்படுத்தல. மராட்டியர்கள் இந்தியாவின் மற்ற இளவரசர்களுடன் நவாப்புகளுடன் சுமூகமான உறவை கொண்டிருக்கல. ஆங்கிலேயர்களின் அரசியல் ராஜதந்திர வலிமையை மராட்டியர்கள் சரியாக மதிப்பிட தவறிட்டாங்க. சோ இவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்க தவறிவிட்டனர். சோ இதுதான் இவங்களோட தோல்விக்கான காரணம். அதே மாதிரி இந்திய அரசுகளோட தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியான சூழ்ச்சிகள், அதே மாதிரி அடிக்கடி நடந்து வந்த போர்கள். சோ மைசூர் மராட்டிய போர்கள்ல 2 மாநிலங்களுக்கு இடையான மோதல்களை பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் க்ரோயிங் ஃபேக்டரைசேஷன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஒரு ஒத்துழைப்பு இன்மை அப்படிங்கிறது காணப்பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒருதலை சார்ந்ததா இருந்துச்சு. அண்ட் ஒரு லாயல்ட்டி அப்படிங்கிறது எங்கேயும் கரெக்டா இல்ல. அண்ட் இன் கேஸ் ஆஃப் மராத்தா சீஃப் இன் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் சச் அஸ் கிண்டியா, போன்ஸ்லே, கோல்கர் அண்ட் கெய்க்வாட் லாஸ்ட் their எனர்ஜி இன் மியூச்சுவல் ஃபைட்டிங் இன் இன்ட்ரீக். ஓகேவா, ஸோ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் போக்கிட்டாங்க. அதனால அவங்களோட காமன் எதிரியான பிரிட்டிஷ்காரங்க கூட அவங்களால எதிர்த்து நிக்க முடியல. அண்ட் வளங்களை திரட்டுவதில் தோல்வி. சோ நாட்டோட மிகவும் உற்பத்தி திறன் கொண்ட பகுதிகளில் ஒன்றான வங்காளத்தோட கட்டுப்பாட்டில் ஏற்கனவே இருந்து தங்கள் சொந்த அரசாங்கத்தின் ஆதரவை பெற்றிருந்த பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடுவதற்கு அங்க ஒரு பற்றாக்குறை, பெரிய தடை அப்படிங்கிறது நிலவுச்சு. சோ அதே மாதிரி லாஸ்டா 3வது ஆங்கிலேய மராத்திய போர் பிண்டாரி போரா நடந்துச்சு. ஓகேவா, சோ பிண்டாரிகளுக்கு எதிராக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சைன் பண்றாங்க. இப்ப 1817 to 18 மராட்டிய படையில் முறையான படை செலுத்தப்படுது. பிண்டாரிகள் அவர்கள் ஊதியம் பெறாதவர்களாக இருந்தாங்க. அதற்கு பதிலாக போர்களின் போது கொள்ளையடிப்பை முற்றிலும் நம்பி இருந்தாங்க. மராட்டியர்கள் துணைப்படை கூட்டணி முறையை ஏற்றுக்கொண்ட பிறகு பிண்டாரிகளை கலைத்து விட்டார்கள். ஸோ 1812-13ல பிண்டாரிகள் பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டில் அமைந்திருந்த மிர்சாப்பூர் மற்றும் சூரத் மீது ஒரு வெற்றிகரமான கொள்ளை சோதனைகளை நடத்துறாங்க. இந்த சோதனைகள் நிதி நிலைமையை அழித்து அது மட்டுமல்லாம பிரிட்டிஷ் மேலாதிக்கத்துக்கு சவால் விடுக்குது. இறுதியில பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹாஸ்டிங்ஸ் பிரிவின் ஆளுநரின் கீழ் பிண்டாரிகளுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை தொடங்குது. 1818 வாக்கில் பெரும்பாலான பிண்டாரி தலைவர்கள் சரணடைகிறாங்க. அவர்களோட ஆதரவாளர்கள் கலைந்து சென்றனர். ஸோ இப்போ ஆங்கிலோ மராட்டிய வார் காமனா பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் மராட்டிய வார் சூரத் உடன்படிக்கை, புரந்தர் உடன்படிக்கை, சால்பை உடன்படிக்கை. ஸோ 3மே வரும். செகண்ட் ஆங்கில மராத்திய போர் பார்த்தீங்கன்னா பசைன், சுர்ஜு அர்ஜுகான், அடுத்த ராஜ்காட், அதுக்கப்புறம் தியோகான் ஒப்பந்தம். ஸோ ஓகேவா, ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா பிண்டாரிகள், ஓகேவா, பிண்டாரிகள் போரோட இது முடிவடையுது. பூனா ஒப்பந்தத்தோட கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா, ஸோ இதான் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மேல இதை தாண்டி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது யூபிஎஸ்சி நோட்ஸ். ஓகேவா.